இதே மாதிரி கேள்வி வந்து 2009ஆம் ஆண்டு 57வது கேள்வியா வந்திருக்குது. அந்த கேள்வியோட படத்தை வந்து அப்படியே தலைகீழாக மாற்றிக்கிறான். இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். ஒரு இலட்சிய வாயு உள்ள ஒரு அடைத்த தொகுதியின் இரு வெப்பவியற்க செயன்முறைகள் ஏபிசி என்ற ஒரு செயன்முறையும் ஏசி என்ற ஒரு செயன்முறையும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. இத்தொகுதியினால் செயன்முறை ஏபிசியில் ஏயிலிருந்து பிக்கு இங்க ஏயிலிருந்து பிக்கு போகும்போது, அப்ப ஃபர்ஸ்ட் பாவம் ஏயிலிருந்து பிக்கு போகும்போது 6 கிலோ ஜூல் வெப்பமும், ஆகவே டெல்டா கியூ வந்து எவ்வளவாம் 6 கிலோ ஜூல் ஏயிலிருந்து பிக்கு போகும்போது. பியிலிருந்து சிக்கு செல்லும் போது, பியிலிருந்து சிக்கு செல்லும் போது டெல்டா கியூ வந்து எவ்வளவுன்னு சொல்றாங்க 1.8 கிலோ ஜூல் வெப்பமும் உறிஞ்சப்படுகின்றன. ஆகவே இது ரெண்டும் என்ன பிளஸ் பெருமானம் உடையது. செயன்முறை ஏசியில் நடைபெறும் அகச்சக்தி மாற்றம் யாது? ஆகவே கேள்வி வந்து என்ன, இந்த செயன்முறையில ஏற்படுற டெல்டா யூ என்றதான் கேள்வி. அப்ப வேற என்ன உங்களுக்கு தெரியும், ஏ டு பி என்ற செயன்முறையின் போது டெல்டா டபிள்யூ என்ன வைக்கும், டெல்டா டபிள்யூ என்ன இங்க வந்து அமுக்கம் மாறுது, ஆனா கனவளவு மாறல. ஏல இருந்து பி என்ற செயன்முறையில டெல்டா வி வந்து என்ன 0, கனவளவு மாற்றம் 0. ஆகவே பி இன்டு டெல்டா வில போட்டீங்கன்னா என்ன வரும், செய்யப்பட்ட வேலை வந்து என்ன வாய்க்கும் 0 ஆயிக்கும். ஆகவே ஏ டு பி என்ற செயன்முறையில வந்து டெல்டா யூ சமன் டெல்டா கியூ. ஆகவே அது எவ்வளவு பிளஸ் 6 கிலோ ஜூல். அடுத்த பி டு சி, பி டு சி என்ற செயன்முறை, பி டு சி என்ற செயன்முறையை பார்த்தோம்னா டெல்டா கியூ வந்து எவ்வளோ 1.8 கிலோ ஜூல்னு தந்திக்கிறான். 1.8 கிலோ ஜூல். டெல்டா டபிள்யூ காணலாம். டெல்டா டபிள்யூ சமன் பி டு சில வந்து டெல்டா டபிள்யூ சமன் பி வந்து எவ்வளோ 8 தர 10/5, பி வந்து எவ்வளோ 3 தர 10/3. அப்ப என்ன வரும் 24 தர 10/12 ஜூல். ஆகவே 2.4 கிலோ ஜூல் என்று வரும். ஆகவே பி டு சி செயன்முறையின் போது என்ன சமன்பாடு, இந்த சமன்பாடை பாவிச்சீங்கன்னா பி டு சி செயன்முறையின் போது இந்த சமன்பாடை பாவிச்சீங்கன்னா எவ்வளோ 1.8 சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ எவ்வளோ 2.4. ஆகவே பி டு சி செயன்முறையின் போது டெல்டா யூ சமன் எவ்வளோ -0.6 கிலோ ஜூல், -0.6 கிலோ ஜூல். ஆகவே இப்ப நீங்க என்ன முடிவுக்கு வாரீங்கன்னா, இப்ப பாருங்க ஏ டு பி என்ற செயல்முறையின் போது டெல்டா யூ வந்து எவ்வளோ 6 கிலோ ஜூல், 6 கிலோ ஜூல். பி டு சி என்ற செயல்முறையின் போது டெல்டா யூ வந்து எவ்வளோ -0.6 கிலோ ஜூல் என்ன பி டு சி போது. ஆகவே ஏ டு சி என்ற செயல்முறையின் போது, ஏ டு சி என்ற செயல்முறையின் போது டெல்டா யூ சமன் எவ்வளோ 6 - 0.6, ஆகவே எவ்வளோ 5.4 கிலோ ஜூல். இப்ப இது வந்து என்ன, இப்ப இதன்படி பார்த்தோம்னா எத்தனாவது ஆன்சர் வருவது, 2வது ஆன்சர் வருவது. ஆனா இந்த கேள்விக்கு வந்து ஓல் ஆன்சர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதுன்னு நான் சொல்றேன். இப்ப காரணத்தை இப்ப இங்க வந்து ஏன் இப்படி நாங்க ஏ டு சி செயல்முறைக்கு 5.4 எடுத்தேன். இப்ப ஏல இருந்து இந்த பாதையினூடாக பிக்கு அந்த சி என்ற புள்ளிக்கு போனாலும், இந்த பாதையினூடாக சி என்ற புள்ளிக்கு போனாலும், 2 பாதையினூடாகவும் அகச்சக்தி மாற்றம் என்னவாய்க்கும் சமனாதான் இருக்கும். ஆகவே ஏ டு சியின் போது ஏற்பட்ட அகச்சக்தி மாற்றம் எவ்வளோ 5.4 கிலோ ஜூல். இப்ப இதுக்கு வந்து ஏன் அந்த ஓல் ஆன்சர் கிடைக்கும் என்று பார்ப்போம். இங்க வந்து நீங்க பி டு சி என்ற செயல்முறையை பார்த்தீங்கன்னா, பி டு சி என்ற செயல்முறையில வந்து பி டு சி என்ற செயல்முறையில வந்து எங்களுக்கு டெல்டா யூ வந்து எவ்வளவு வந்துச்சு, மைனஸ்ல வந்துச்சு, -0.6 கிலோ ஜூல் வந்துச்சு. ஆனா அப்படி வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, பில என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளிக்கும் போகும்போது அமுக்கம் மாறல. பிவி சமன் NRT வந்து அமுக்கம் மாறல, கனவளவு என்ன செய்யுது அதிகரிக்குது. ஆகவே வெப்பநிலை என்ன செஞ்சுக்கணும், அதிகரிச்சுக்கணும். பில இருந்து சி என்ற புள்ளிக்கு போகும்போது வெப்பநிலை என்ன செஞ்சுக்கணும் அதிகரிச்சுக்கணும்.
வெப்பநிலை அதிகரிச்சுன்னா டெல்டா யூ வந்து என்னவா வந்திக்கும் பிளஸ்ஸா தான் வந்திக்கும், பெரிது பூஜ்ஜியமா தான் இருந்து. ஆனா இப்ப இந்த தரவின் படி, இந்த கேள்வியில தந்துக்கிற தரவின் படி பி டு சி போகக்குள்ள டெல்டா யூ வந்து என்னன்னு வருவது மைனஸ் என்று வருவது, -0.6 கிலோ ஜூல் என்று வருவது. அப்படி வர சான்ஸ் இல்லைன்றதாலதான் இந்த கேள்விக்கு ஓல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவது. ஏன் பாருங்க, இப்ப பி டு சி போகக்குள்ள டெல்டா கியூ வந்து எவ்வளவுன்னு தந்துக்கிறாங்க, டெல்டா கியூ வந்து 1.8. அடுத்தது டெல்டா டபிள்யூ வந்து நீங்க கண்டிக்கிறீங்க எவ்வளோ, 8 தர 10 தர 3 தர 10⁻3. அவ இது சுருக்குனீங்கன்னா 2.4 கிலோ ஜூல் வருது. அவ இதுல இருந்து கழிச்சிங்கன்னா என்ன, டெல்டா யூ மைனஸ்ல வருது. ஆனா டெல்டா யூ வந்து மைனஸ்ல வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பில இருந்து சிக்கு போகும்போது வெப்பநிலை அதிகரிக்கிறதால அகச்சக்தி என்ன செஞ்சுக்கணும், அதிகரிச்சுக்கணும். ஆகவேதான் இதுக்கு வந்து ஓல் ஆன்சர், 2வது அல்லது ஓல் ஆன்சர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவது.